பேனி ஸ்டோர் டுடே எபிசோட். கடைக்கு வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக செந்தில் வராங்க. வந்தோடனே அப்பா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டே அவர் இப்போ தான் வெளியே போனார், நான் வர தெரிஞ்சுட்டு போயிட்டாரா? டே நீ வர்றது போய் அப்பாவுக்கு எப்படி தெரியும் சொல்லி அதெல்லாம் தெரியாதுடான்றாங்க. ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவரை பார்க்கணுன்னு தான் வந்தேன், ஆனால் இப்போ வந்து பார்த்தா அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. டே செந்தில் அப்பா இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாரு, அவன் நல்லபடியாக போனானா அப்படி இப்படின்னு உன்னை பற்றி விசாரிச்சாருடா, பெருசாக இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு உன் மேலே நிறையவே பாசம் அதிகம் இருக்குன்றாங்க. அண்ணன் டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலான்றாங்க. ஆமா மாப்பிள்ள அதை பற்றி யோசிக்காது, நீ கிளம்பிய போயிட்டு பார்த்து பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏன் சரவணா அப்படி சொன்னா தேவையில்லாமல் செந்தில் கவலைப்படுவான், அதனால தான்ட்டாங்க. பழனி கோவிலுக்கு வராங்க. செந்திலுடைய பேருக்கு அர்ச்சனை பண்றாங்க. என் பையன் செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு சாமிக்கு பூ மலெல்லாம் வாங்கிட்டு வந்து அர்ச்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கோவிலுக்கு கோமுதி வராங்க, அர்ச்சனை பண்றாங்க. இப்பதான் வந்து உங்க வாத்துக்காரர் வந்து பூஜை பண்ணிட்டு போனாரு, செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, எங்க போயிருக்காங்க? இப்படிதான் போயிருக்காங்க. சரிங்க சாமி, செந்தில் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க வரேன்றாங்க. என்னங்க செந்தில் பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்களா? கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கான்ட்டு. இல்லையே, எல்லாம் எனக்கு சாமி சொல்லிட்டாருன்றாங்க. அதனாலே உங்களுக்கு ரோஷம் அதிகம் தாங்க. ஆள் முன்னாடி காமிக்கிறது இல்லை, ஆனால் பாசம் இருக்கதான் செய்யுது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சமைக்கி விட சண்டை போட்டுக்கிறாங்க. எதில் வந்து ஆட்டோவில் சரி வண்டியிலே கூட்டிகிட்டு போகிறேன்னுவாங்க. டே அப்பா எங்கடா போயிருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, தேவையில்லாத யோசிக்காதுன்னுவாங்க. பேசிட்டு வருவாங்க. அப்புறம் அரிசி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அரிசி அண்ணன் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னு நினச்சினேன், அதனால தான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் அண்ணன், கங்க்ராச்சுலேஷன்றாங்க, தேங்க்ஸ்ன்றாங்க. அண்ணன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சரி நீ சந்தோஷமாக இருக்கியா? உடனே அரிசி மனசில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம், நீ சொல்லு சரியான்றாங்க. சரி நான் பார்த்து பத்திரமா போகணும், முதல் நாள் வேலைக்கு போகிற சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கை கொடுத்துட்டு அரிசி கிளம்பி போகிறாங்க. அரிசியை நினச்சி அண்ணன் தம்பி 2 பேருமே அந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வா வண்டியிலன்னு வாங்க. நானா வரலையா அப்படின்றாங்க. ஏன் வரலவா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க விட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஏங்க நீ இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு அது செந்தில் கிட்ட காட்டலாம்ல, அவங்ககிட்ட ஏங்க எரிஞ்சு விழுறீங்க? ஆமாம் நீ நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. செந்திலுமே வராங்க. வந்ததுமே மாப்பிள்ள சரி டைம் ஆகுது மாப்பிள்ள வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூமே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.